அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது திருமறை தோற்றுவாய் என்று சொல்லப்படுகின்ற சூரத்துல் பாத்திஹாவுடைய, அதாவது அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த தொடர் பதிவில் இது பாகம் 30. இந்த காணொலியில் அவுலியாக்களின் அற்புதங்கள் சம்பந்தமான சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன்னு கேட்டால், நம்ம சமுதாயத்துக்கு மத்தியில் அவுலியாக்கள் இடத்துல அற்புதம் விளங்குது, கராமத்து விளங்குது, அது ஆக்கும், இதாக்கும், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், ஏராளமான கட்டுக்கதைகள் என்ன நிறைய பல்கி பெருகி இருக்கிறது. இது எப்படி உருவானது? இதுக்கு ஏதாவது மார்க்கத்தில் சாத்தியம் இருக்குதா? அப்படி அல்லாஹ் ஏதாவது யாருக்காவது அனுமதி தந்திருக்கிறானா என்பதையெல்லாம் செல்ல தெளிவாக நம்ம விளங்கி கொண்டால்தான் இது போன்ற பொய் பிரச்சாரங்களை நாம் முறியடிக்க முடியும். அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எப்படி சொல்லியிருக்கிறானோ, அதுக்கு விளக்கமாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார்களோ, அதன் அடிப்படையில் சரியாக நாம் விளங்கி கொண்டால்தான் இது போன்ற பிரச்சாரங்களை, இது போன்ற மூட நம்பிக்கைகளை, பொய்களை, பித்தலாட்டங்களை நாம் மக்களிடமிருந்து அகற்ற முடியும். ஏனென்றால் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் நம்மள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். நம்மளில் ஏன்றவங்க யாராவது செய்யணும். இனி நபிமார்கள் யாரும் வரப்போகிறது இல்லை. அந்த அடிப்படையில் இவைகளை சரியாக நம்ம மக்களில் யாரும், ஏன் பொதுவாக மனிதர்களில் யாருமே நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஏன் இந்த உலக வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறது சோதனைக்கு தான். அந்த சோதனையில் நாம் வென்று, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற சோதனையில் முழுமையாக நம்ம வெற்றி அடைய வேண்டும். அது போன்ற வெற்றி அடைவதற்கு நமக்கு மூல காரணமாக எது இருக்குதுன்னு அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய பொன்மொழிகள். எனவே தொடராக நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூரத்துல் பாத்திஹாவின் விளக்க உரையில் சில பாகங்களாக வணக்கம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் தான் இந்த செய்தியை இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன? கராமத், அவுலியாக்களின் அற்புதம் விளங்குகிறது என்று நம்பக்கூடிய அந்த மூட நம்பிக்கையின் சாரம்சத்தை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் அற்புதம் நிகழ்த்தியதாக ஏராளமான சான்றுகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலும், மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளிலும் நமக்கு கிடைக்கின்றன. இவைகளை ஆதாரமாக கொண்டு மகான்களிடம் நமது தேவைகளை கேட்கலாம், பிரார்த்திக்கலாம் என்று இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்களால் வடிகெடுக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய தொப்பைகளை நிறைக்க வேண்டும், எப்படியாவது சொல்லி மூல செலவை செஞ்சு மக்களை மடையர்களாக்கி, எப்படி வெவ்வேறு மதங்களில் மரகுருமார்கள் என்னென்ன தில்லுமுல்களை செய்து அவர்கள் உழைக்காமல் இருந்து கொண்டு வயிறு வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ, அதை விட அதிகமான ஒரு வேலையை இந்த சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அறிந்து கொள்ளாத மூடர்கள், அல்லது அறிந்து கொண்டே பணத்துக்காக, காசுக்காக என்ன அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விற்கக்கூடியவர்கள், இவர்களால் தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து செயல்பட வேண்டும். இவைகளை ஆதாரமாக கொண்டு மகான்களிடம் நமது தேவைகளை கேட்கலாம், பிரார்த்திக்கலாம் என்று அவர்களால் மூளை செலவை செய்யப்பட்டவர்கள் அப்படி நம்பி இருக்கிறார்கள். அற்புதங்கள் பற்றி முழுமையான ஒரு விளக்கம் இல்லாத காரணத்தால் தான் இத்தகைய வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அற்புதங்கள் என்ன,
அது எப்படி நடக்கும், அது எப்போ நடக்கும், யாரால் நடக்கும் என்ற எந்த ஒரு விவரமும் தெரியாமல், அவைகளில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை செவிமடுக்காமல், குர்ஆனையும் திரும்பி திறந்து பார்க்காமல், நபிமொழியும் படித்து பார்க்காம இவர்கள் சொன்ன வழிகேடர்களின் பேச்சை கேட்டு இப்படி வழி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். நபிமார்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளது உண்மைதான். அதை மறுப்பவர் யாரும் குர்ஆனை மறுத்தவராகவே கருதப்படுவார். நபிமார்கள் செய்த அற்புதங்களை யாராவது மறுப்பாரையானால் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தையே மறுக்கிறார்கள் என்றுதான் அது பொருள். நபிமார்கள் எப்போது அற்புதம் நிகழ்த்தி காட்ட விரும்புகிறார்களோ அல்லது அவர்களிடம் இருந்து மக்கள் எப்போது அற்புதத்தை எதிர்பார்க்கிறார்களோ அப்போதெல்லாம் நபிமார்கள் அற்புதங்களை நிகழ்த்த மாட்டார்கள், நிகழ்த்த முடியாது என்பதுதான் குர்ஆனிலிருந்தும் நபிமொழியிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆதாரம். அல்லாஹ் எப்போது அனுமதி அளித்துள்ளானோ, எந்த நேரத்தில் மட்டும்தான், எப்போது அல்லாஹ் அனுமதி அளித்து இருக்கிறானோ அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர்களால் அந்த அற்புதத்தை கூட நிகழ்த்த முடியும் என்பதையும் தெள்ள தெளிவாக திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்திருக்கின்றது. அற்புதங்கள் நிகழ்த்தும் அதிகாரம் அல்லாஹ்வின் கையிலேயே உள்ளது என்ற உண்மையை விளங்கி கொள்ளாமல் இருப்பதுதான் இந்த அறிவற்ற மூடத்தனமான வாதத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி சொல்லி காட்டுகிறான். தெளிவாக சிந்தனையோட கேளுங்க. உமக்கு முன் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் அல்லாஹ் யாரெல்லாம் தூதரை அனுப்புறான் அதை குறிப்பிடுறான். உமக்கு முன் தூதர்களை அனுப்பினோம், அவர்களுக்கு மனைவியரையும் மக்களையும் ஏற்படுத்தினோம். எந்த ஒரு தூதரும் அல்லாஹ்வின் விருப்பமின்றி எந்த ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ்வின் விருப்பமின்றி எந்த தூதராக இருந்தாலும் அற்புதங்களை அவராக கொண்டு வர முடியாது, அவராக செய்ய முடியாது. ஒவ்வொரு தவணையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் விதிக்கப்பட்டிருக்கு அல்லாஹ்விடத்தில். அப்போது அந்த நேரத்தில் அது நடக்கும் என்பதை இதில் சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆன் 13வது அத்தியாயம் 38வது வசனத்தில், உமக்கு முன் பல தூதர்களை அனுப்பினோம், அவர்களில் சிலரை பற்றி உமக்கு கூறியிருக்கிறோம், அவர்களில் சிலரை பற்றி நாம் உமக்கு கூறவில்லை. அல்லாஹ்வின் விருப்பப்படியே தவிர எந்த ஒரு அற்புதத்தையும் கொண்டு வருவது எந்த ஒரு தூதருக்கும் இல்லை, முடியாது, நெவர். எனவே அல்லாஹ்வின் கட்டளை வரும்போது நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும், அப்போது வீணர்கள் நஷ்டமடைவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 40வது அத்தியாயம் 78வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தாம், ஆனாலும் தனது அடியார்களில் தான் நாடியவர் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான். நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான் என்றாலும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அருள் புரிகிறான். அல்லாஹ்வின் விருப்பமின்றி எந்த ஒரு அற்புதத்தையும் உங்களிடம் எங்களால் கொண்டு வர இயலாது. நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வே சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் கூறினார்கள் என்று 14வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு அற்புதத்தை கொண்டு வருவதென்றாலும் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் முடியாது என்பதற்கு மறுக்க முடியாத, மாற்று கருத்து கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன. இதை புரிந்து கொள்வதற்கு நபிமார்கள் வழியாக அல்லாஹ் நிகழ்த்திய சில அற்புதங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி? மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் சில அற்புதங்களை வழங்கியிருந்தான். அதாவது கைத்தடியை கீழே போட்டதும் அது பாம்பாக மாறுவதும் அந்த அற்புதங்களில் ஒன்று. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 27வது அத்தியாயம் 10வது வசனத்தில், 20வது அத்தியாயம் 19வது வசனத்தில், 19லேருந்து 21 வரலையும், 7வது அத்தியாயம் 107வது வசனத்தில், 26வது அத்தியாயம் 32வது வசனத்தில், 28வது அத்தியாயம் 31வது வசனங்களில் இந்த அற்புதம் பற்றி தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். படிங்க. 7:10, 20:19, 21, அதாவது 20:19லேருந்து
அதாவது 19, 20, 21 ஆகிய 3 வசனங்கள், 7, 107, 26, 32, 28, 31 ஆகிய வசனங்களில் படிங்க. இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆதாரத்தையும் பதிவு செய்கிறேன். சந்தேகம் உள்ளவங்க அதில் போய் தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்க. திருக்குர்ஆன் வசனங்களில் அற்புதங்களை பற்றி, இந்த மேற்சொன்ன திருக்குர்ஆன் வசனங்களில் அற்புதங்களை பற்றி தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குறிப்பிட்டு தருகிறான். அவர்களின் கையில் இருந்த கைத்தறி எப்போது போடப்பட்டாலும் அது பாம்பாக மாறுமா? இல்லை. அல்லது அல்லாவின் கட்டளைப்படி போடும்போது மட்டும் பாம்பாக மாறுமா? இந்த கேள்விக்கு திருக்குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக விடையளிக்கிறது. எப்படி? மூசா நபி அவர்கள் தம் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்று கூறிய போது அந்த மக்கள் ஏற்கவில்லை. மூசா நபி செய்து காட்டிய அற்புதம் அவர்களுக்கு தந்திர ஒரு கலையாகவே, ஏமாற்று வித்தையாகவே தோன்றியது. எனவே மூசா நபிக்கும் அந்த நாட்டில் உள்ள மந்திர கலை நிபுணர்களுக்கும் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதை திருக்குர்ஆன் நமக்கு தெளிவாக 7வது அத்தியாயம் 115, 116, 117, 7வது அத்தியாயம் 115, 116, 117 ஆகிய வசனத்தை படிங்க. என்ன சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ்? மூசாவே, வித்தைகளை நீர் போடுகிறீரா அல்லது நாங்கள் போடட்டுமா? அதாவது முதல்ல யார் ஆரம்பிக்கிறது என்று அந்த வித்தைக்காரர்கள் கேட்குறாங்க. அதற்கு நீங்களே போடுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் தமது வித்தைகளை போட்டபோது மக்களின் கண்களை அது வயப்படுத்தினார்கள். மக்களின் கண்களை அவர்கள் வயப்படுத்தினார்கள். மக்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தினார்கள். பெரும் சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். உமது கைத்தறியை போடுவீராக என்று மூசாவுக்கு நாம் வகை அறிவித்தோம். உடனே அது அவர்கள் செய்த வித்தையை விழுங்கியது என்று இந்த 7வது அத்தியாயம் 115, 16, 117 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எதிரிகள் தமது வித்தையை காட்டியவுடன் மூசா நபி அவர்கள் தமது கைத்தறியை கீழே போட்டு தமது அற்புதங்களை உடனடியாக காட்டிவிடவில்லை. சிந்தித்து பார்க்கணும். சொல்லக்கூடிய செய்திகளில் தெளிவாக நம்ம கண்ணில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு பார்க்கணும்பாங்கள்ல, அந்த மாதிரி தெளிவாக உங்களுடைய மைண்டை வச்சுக்கிட்டு இந்த கதைகளை அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள முயற்சி பண்ண வேணும். எதிரிகள் தமது வித்தையை காட்டியவுடன் என்ன, உடனடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது கைத்தறியை தூக்கி போடலை. உடனடியாக என்கிட்ட கையில் இருந்துச்சுன்னா நான் தூக்கி போட்டேன் பாருங்களான்னு சொல்லி தூக்கி போட்டுருவல்ல, அப்படி செய்யலை மூசா அலைஹிஸ்ஸலாம். மாறாக என்ன செய்தார்கள்? அல்லாஹ் அவர்களுக்கு வகை மூலம் அறிவித்த பிறகுதான் அந்த கைத்தறியை போட்டார்கள் என்று இந்த வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான். ஆக அந்த அற்புதம் என்பது எப்படி நிகழ்கிறது, எந்த நேரத்தில் நிகழ்கிறது, யாரால் நிகழ்கிறது, அது யார் கைவசம் உள்ளதுங்கிறத தெளிவாக இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அற்புதம் செய்யும் ஆற்றல் மூசா நபியின் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் அவங்க? அல்லது அவர்களின் கைத்தறிக்கே அந்த மந்திர சக்தி அளிக்கப்பட்டிருந்தால் உடனே தமது கைத்தறியை அவர்கள் தூக்கி போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை. ஆனால் அல்லாவின் கட்டளை வரும் வரை அவர்கள் தமது கைத்தறியை கீழே போடவில்லை. பயந்து தான் நடுங்கினாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் இதை பற்றி சொல்லி காட்டுகிறான். மூசாவே, நீர் போடுகிறீரா அல்லது நாங்கள் முதலில் போடட்டுமா என்று சூனியக்காரர்கள் கேட்டார்கள். அப்போது இல்லை, நீங்களே போடுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். உடனே அவர்களின் கயிர்களும் கைத்தறிகளும் அவர்களது சூனியத்தினால் சீறுவதைப் போல, என்ன, சீரியலும் பாம்புகளை போன்று அவர்களுக்கு காட்சி தோற்றமளிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமக்குள் அச்சத்தை உணர்ந்தார்கள். அஞ்சாதீர், அல்லாஹ் சொல்கிறான். உடனே பயந்து நடுங்கும் போது அல்லாஹ் கூறுகிறான், மூசாவே அஞ்சாதீர், நீர்தான் வெற்றி பெறுவீர் என்று நாம் கூறினோம். உனது அப்படி கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உமது வலது கையில் உள்ளதை போடுவீராக. வலது கையில் என்ன இருக்கு? அந்த கைத்தறி போடுவீராக. அவர்கள் செய்தவற்றை அது விழுங்கிவிடும். அவர்கள் செய்திருப்பது சூனியக்காரனின் சூழ்ச்சி. போட்டிக்கு வரும்போது சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்றும் நாம் கூறினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 20வது அத்தியாயம் 65, 66, 67, 68, 69 ஆகிய வசனங்களில் தொடர்ந்து இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம், படிங்க.
அல்லாவின் கட்டளை வருவதற்கு முன் அவர்கள் பயந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன தெளிவாக சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கணும். தமது கைத்தடியின் மூலம் எதிரிகளை வெல்ல முடியும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் இப்படி பயந்து நடுங்கி இருக்க மாட்டார்கள். அல்லாவின் அனுமதி கிடைத்தால்தான் தம்மால் அற்புதம் செய்து காட்டி எதிரிகளை வெல்ல முடியும் என்று அவர்கள் கருதியதால் தான் பயந்தார்கள் என்பதை இந்த வசனத்தை சிந்திக்கும் யாரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். மூசா நபி அவர்கள் தமது சமுதாயத்தை அழைத்து கொண்டு சென்றபோது மக்களுக்கு தாகம் ஏற்பட்டது. தண்ணீர் கிடைக்கவில்லை. உடனே மக்கள் மூசா நபியிடம் முறையிடுகிறார்கள். எப்படி? மக்கள் முறையிட்டவுடன் உங்களுக்கு தண்ணீர் தானே வேண்டும், இதோ எனது மந்திர கோள்கள் மூலம் தண்ணீரை உடனடியாக உண்டாக்கி தருகிறேன் என்று அவர்கள் கூறினார்களா? இல்லை. அல்லது இது அல்லாஹ்வின் நாடினால் அல்லது இது அல்லாஹ் நாடினால் மட்டுமே நடக்கும் என்று கருதினார்களா? இந்த நிகழ்ச்சியை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்படி? மூசா தமது சமுதாயத்திற்காக நம்மிடம், யாரிடம்? இறைவனிடம், அல்லாஹ்விடம், நம்மிடம் தண்ணீர் வேண்டிய போது உமது கைத்தடியால் அந்த பாறையில் அடிப்பீராக என்று நாம் கூறினோம். உடனே அதில் 12 ஊற்றுகள் பீரிட்டு ஓடின. ஒவ்வொரு கூட்டத்தாரும் தமது நீர்த்துறையை அறிந்து கொண்டார்கள். அல்லாஹ் வழங்கியதை உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் விளைவித்து திரியாதீர்கள் என்று நாம் கூறினோம் என்று 2வது அத்தியாயம் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில் கைத்தடி இருந்தும் அதன் மூலம் அவர்களாக பாறையில் அடித்து தண்ணீரை கொண்டு வரவில்லை என்பதை தெல்ல தெளிவாக இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அல்லாஹ் அடிக்க சொன்ன பிறகுதான் அடித்தார்கள் என்பதிலிருந்து அற்புதங்கள் நிகழ்வது அவன் அல்லாஹ்வின் அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த விவரம் இன்னும் மேலதிகமாக 7வது அத்தியாயம் 160வது வசனத்திலும் கூறப்பட்டுள்ளது. மூசா நபியை எதிரிகள் விரட்டி வருகிறார்கள். மூசா நபியும் அவர்களின் சமுதாயமும் ஊரை விட்டே ஓடுகிறார்கள். எதிரில் செங்கடல் குறுக்கிடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கவுமுகளும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கடல் குறுக்கிடுகிறது. மூசா நபியும் அவர்களின் சமுதாயமும் வசமாக மாட்டிக்கொண்டனர். பின்புறம் பிறவனுடைய வலிமையான படை, முன்புறம் செங்கடல். ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, பின்னாடி பிறவனுடைய படை விரட்டிக்கிட்டு வருது, முன்னால் பார்த்தா கடல். இனி எங்கே போகிறது? முடிஞ்சு போச்சு கதைன்னு நினச்சிட்டாங்க. இந்த நிலையில் தம்மிடம் இருந்த கைத்தடியின் மூலம் தாமாக அற்புதம் நிகழ்த்தி அவர்கள் தப்பித்தார்களா அல்லது அல்லாஹ்வின் கட்டளைக்கு காத்திருந்தார்களா? இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும்போது, இரு கூட்டத்தினரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்ட போது 2 பேரும் நிற்கிறாங்க. என்ன? இங்கே ஃபிரௌனுடைய படைகள், இந்த பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட சென்ற பனி இஸ்ராயேலர்கள். ஏன்னா 2 பேரும் நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. அந்த இரு கூட்டத்தினர் நேருக்கு நேர் பார்த்து கொண்டே போதும் நாம் பிடிக்கப்பட்டு விடுவோம், வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று மூசாவின் சகாக்கள் கூறுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகாக்கள் என்ன பண்ணுறாங்க? வசமாக மாட்டிக்கிட்டோம், இனி தப்பவே முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவ்வாறு இல்லை, அப்படி இல்லை, என்னுடன் என் இறைவன் இருக்கிறான், நாம் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை, என்னுடன் என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழி காட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். உமது கைத்தடியால் கடலில் அடிப்பீராக என்று மூசாவுக்கு நாம் வகை அறிவித்தோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு நிற்கும் போது அல்லாஹ் செய்த உதவி எப்படின்னா, அல்லாஹ் காட்டிய வழி எதுன்னா, உன் கைத்தடியில் கைத்தடி வச்சிருக்கே உன் கையில், அதால் கடலில் அடி என்று அல்லாஹ் கூறினான், வகை அறிவித்தான். உடனே அவர்கள் அந்த கடலில் அடித்தார்கள் கைத்தடியால். உடனே அது பிளந்தது. ஒவ்வொரு பிளவும் பெரும் மலைகளை போன்று அந்த இப்படி குறுக்கிடுது, தண்ணி விலகுது 2 பக்கமும். இந்த பக்கம் பார்த்தா பெரிய மலை மாதிரி மலை உயரத்துக்கு, இந்த பக்கம் பார்த்தா பெரிய மலை உயரத்துக்கு அந்த தண்ணி அப்படி பிளந்து என்ன அவர்களுக்கு வழிகாட்டி அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான். உடனே அது பிளந்தது, ஒவ்வொரு பிளவும் பெரும் மலைகளை போன்று அவர்களுக்கு காட்சி அளித்தது என்று
26வது அத்தியாயம் 61, 62, 63 ஆகிய வசனங்களில் 26வது அத்தியாயம் 61, 62, 63 ஆகிய வசனங்களில் இதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா நபி அவர்கள் மாட்டிக்கொண்ட போது தமது கைத்தடியால் தாமாக கடலில் அடிக்கவில்லை, அல்லாவின் கட்டளைக்காக காத்திருந்தார்கள். கைத்தடியின் மூலம் கடலை பிளந்து அல்லாஹ் காப்பாற்றுவான் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவும் இல்லை. எனவேதான் அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று உறுதியாக நின்றார்கள். இந்த நிகழ்ச்சிகளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அல்லாஹ் எப்போது போட சொல்கிறானோ அப்போது போட்டால்தான் அது அந்த காரியம் நடக்கும். அல்லாஹ், அதாவது அந்த பாம்பாக மாறினது, அல்லாஹ் பாறையில் அடிக்க சொல்லும்போது அடித்தால்தான் பாறையில் நீரூற்றுகள் பீரிட்டு வரும். அல்லாஹ் அடிக்க சொல்லும்போது கடலில் அடித்தால்தான் பிளந்து அது வழிவிடும். மூசா நபி விரும்பும் போதெல்லாம் நடக்காது என்பதை இந்த வசனங்கள்லேருந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, யாருக்கு இதிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்ற கூறப்பட்ட வசனங்களை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தெளிவான விடை கிடைக்கும். இதுபோலவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளதாக திருமறை குர்ஆன் நிறைய சொல்லி காட்டுகிறது. ஈசா நபி சில நேரங்களில் இறந்தவர்களை உயிர்ப்பித்துள்ளார்கள். குஷ்டரோகம் பிறவி குருடையும் குணப்படுத்தியுள்ளார்கள். களிமண்ணால் பறவையை செய்து அவற்றை உயிருள்ள பறவையாக மாற்றி காட்டினார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 49, 5வது அத்தியாயம் 110 ஆகிய வசனங்களில் விவரமாக சொல்லி காட்டுகிறான். படிங்க. இவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் ஆற்றலை அல்லாஹ் அவர்களது அதிகாரத்தில் அளித்தானா, அல்லது ஒவ்வொரு அற்புதம் நிகழ்த்தும் போதும் அல்லாஹ்விடம் அனுமதி பெற்றுதான் நிகழ்த்த முடிந்ததா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலே நாம் சுட்டிக்காட்டிய அந்த 3, 49வது வசனம், 5, 110வது வசனங்களில் இதற்கான விடையை நீங்கள் தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம். என்னிடம் அனுமதி பெற்று அந்த அற்புதங்களை நீர் நிகழ்த்துவீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறியதை குறிப்பிட்டு சொல்கிறான். நான் அல்லாஹ்வின் அனுமதி பெற்று இவற்றை செய்வேன் என்று ஈசா நபி அவர்கள் மக்களிடம் கூறியதாக 3வது அத்தியாயம் 49வது வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தேவைப்படும் போதெல்லாம் அற்புதங்கள் நிறுத்தி காட்டும் அதிகாரம் ஈசா நபிக்கு கூட அல்லாஹ் வழங்கப்பட்டதில்லை என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும். இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பில் வீசப்பட்ட போது அவர்களது அந்த நெருப்பிலிருந்து தப்பித்ததாக அல்லாஹ் கூறவில்லை. எப்படி அவர்களாக அந்த நெருப்பிலிருந்து தப்பித்து விட்டார்களா? அப்படி சொல்லல அல்லாஹ். மாறாக என்ன சொல்றான்? நெருப்பே, நீ இப்ராஹிமுக்கு குளிர்ந்து விடு என்று நாம் கூறினோம் என்று 21வது அத்தியாயம் 69வது வசனத்தில் தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிமார்களில் தலைச்சிறந்தவர்களான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார்கள். அந்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் நினைத்த உடனே நடத்தி காட்டும் அதிகாரம் பெற்று இருந்தார்களா, அல்லது அல்லாஹ் தான் விரும்பிய நேரத்தில் அவர்கள் வழியாக நிகழ்த்தி காட்டினானா என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் தொடருவோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.